வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ரிஸ்கிரிப்டிவ் கிராமர், டிஸ்கிரிப்டிவ் கிராமர் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ப்ரிஸ்கிரிப்டிவ் கிராமர், டிஸ்கிரிப்டிவ் கிராமர் இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கிராமரை பற்றி பார்க்கலாம். கிராமர்னால் என்னென்னா, ஒரு வாக்கியத்தை எப்படி அமைக்கணும்னு சொல்லக்கூடியது தான் கிராமர். அது மாத்திரம் இல்லாமல் அது அந்த சப்ஜெக்டோடு இல்லை வேர்போடு அப்புறம் டென்ஸ், நம்பர், கேஸ், மூட் இதெல்லாம் சரியாக அமையுதா அப்படின்னு அது ரூல்ஸோடு சொல்லி கொடுக்குறது தான் கிராமர். கடந்த காலத்தில் இலக்கணம் எப்படி இருந்ததுன்னா, 18-19 நூற்றாண்டில் வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ்லாம் என்ன நினச்சாங்கன்னா, கிராமரியன்ஸ்லாம் சேர்ந்து சில ரூல்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வந்தால் தான் கரெக்ட் யூசேஜ் இருக்கும், மக்கள் சரியானபடி ஒரு மொழியை எழுதவோ பேசவோ செய்வாங்கன்னு. ஆனால் ரெனேசான்ஸ் பீரியடில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம ஷேக்ஸ்பியரோட ஹென்ரி த ஃபோர்த்தில் பார்த்திங்கன்னா ரிப்பீட் அண்ட் ஹிஸ்ட்ரி இஸ் லாஸ்ன்ற சென்டென்ஸ் வருது. அப்புறம் இந்த வின்டர் ஸ்டேயில் வில்ஸ் யூ டூ கிளைமேட் ஷியர், அதாவது இங்கே தங்குவியா அப்படின்ற சென்டென்ஸ்லாம் வருது. அப்போது ஒருத்தவங்களும் அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மொழியை உபயோகப்படுத்துறதுனால இங்கிலீஷ் அகாடமி என்ன பண்ணாங்கன்னா, இதை சரிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்க. அதே மாதிரி ட்ரைடன், டிஃபோ, ஸ்விஃப்ட் மாதிரி சில ஸ்காலர்ஸ்லாம் மொழியை ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே ஒரு ரூல்ஸ்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சாங்க. ட்ரைடன் என்ன சொன்னார்னா, இந்த ரூல்ஸ் ஆஃப் கிராமர்லாம் ரீசனை பேஸ் பண்ணி இருக்கணும்னாரு. ஜான்சன்ஸ் டிக்ஷனரி 1855 பப்ளிஷ் ஆச்சு. அதே மாதிரி ராபர்ட் லோவத்தோட கிராமரும் 1762 வந்தது. இதோட பேர் ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் டு இங்கிலீஷ் கிராமர். 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா நிறைய நியூ ஃபார்ம்ஸ்லாம் இங்கிலீஷில் வந்தது. அதாவது டயலெக்ஸு, ரெஜிஸ்டர், ஸ்டைல் எல்லாம் உருவாச்சு. அது இப்போ தான் இந்த பப்ளிகேஷன் ஆஃப் த நியூ இங்கிலீஷ் டிக்ஷனரி வந்தது இல்லையா. அப்போது கிராமரியன்ஸ்லாம் இந்த ஸ்காலர்ஸ், இந்த அறிஞர்கள்லாம் மொழியை நம்ம ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற அக்கறையோடு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஃபவுலருடைய டிக்ஷனரி ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் யூசேஜ் கிராமரை எப்படியெல்லாம் அழகாக கொண்டு வர முடியுன்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். கிராமரில் என்ன மாற்றங்கள்லாம் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா, இப்போது இட்ஸ் ஐ அப்படின்னு சொல்கிறது பெடான்டிக்காக இருக்குது. நார்மலாக இட்ஸ் மீன்னு தான் சொல்வோம். அதே மாதிரி பிட்வீன் யூ அண்ட் மீ, ஹீ இஸ் டாலர் தென் ஐ, ஹீ இஸ் டாலர் தென் மீ, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரிப்போசிஷன் ப்ரோனவுனை கவர்ன் பண்ணுது. அதே மாதிரி நம்ம அக்யூசேட்டிவ் கேஸையும் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி தான் ஹூம்ன்ற வேர்டு. இப்போ கொலோக்கியல் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஹூ யூ ஆர் ரைட்டிங் டூன்னு தான் கேட்போம். ஆனால் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் ஹூவெல்லாம் எழுதக்கூடாது, ஹூம் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் தான் ஹூம் வரணும் அப்படின்றதும் இருக்குது. அதே சமயத்தில் ஹூம் ஒரு ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுறோன்னா அந்த ப்ரிப்போசிஷனுக்கு கூட வர்றது ரொம்ப ரேராக தான் கொலோக்கியல் இங்கிலீஷில் இருக்கும். லேட்டனில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் கடைசியில் வரவே வராது. ஆனால் கண்டெம்பரரி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ திங் விச் வி கான் புட் அப் வித் அப்படின்ற மாதிரி ப்ரிப்போசிஷனில் முடிகிற சென்டென்சஸ் இருக்கும். இப்போ ஆட்ஜெக்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 இல்லை அதுக்கு மேலே வர சிலபஸில் மோர் அண்ட் மோஸ்ட் இருக்கும். இப்போ மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஆனால் மில்டன் எலிகென்டஸ்ட் அப்படின்னு இருக்கார். மோர் எலிகென்ட்டு, மோஸ்ட் எலிகென்ட்டுன்னு யூஸ் பண்ணலை. 50 years ago பார்த்திங்கன்னா காமனஸ்ட்லாம் காமனாக இருந்தது. ஆனால் இப்போ எல்லாருமே மோர் காமன், மோஸ்ட் காமன் தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி மோனோ சிலபல், அதாவது ஒரே சிலபலில் வரக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அது எஸ்டோட கம்பேர் பண்ணுறோம். இப்போ இதுவும் மாறினே வருகிறது. இப்போ மோர் க்ளீன், மோர் பிளெயின் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இப்போ நிறைய பேர் உபயோகப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இன்அனிமேட் நவுன்ஸ் கூட சேர்ந்தெல்லாம் இப்போ எஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஈவில்ஸ் பவர், நேச்சர்ஸ் ஃபியூரின்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒன்லின்ற வேர்டை எடுத்திங்கன்னா வி ஒன்லி ஹேட் ஒன் லெஃப்ட், யூ ஒன்லி லிவ் ட்வைஸ் எல்லாம் இப்போ ரொம்ப சாதாரணமாக பேசுகிறோம். வர்ஜீனியா வுல்ஃப் அவங்களுடைய ரூம்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓனில் லேடிஸ் ஆர் ஒன்லி அட்மிட்டட் டு த லைப்ரரி இஃப் அக்கம்பனிட் பை எ ஃபெல்லோன்னு எழுதியிருக்காங்க. இப்போ 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா வில் ஃபஸ்ட் பர்சனோட தான் வரணும் அப்படின்றது இப்போ கிடையாது. ஏன்னா இப்போ அமெரிக்கன் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எல்லாத்தோடையுமே நம்ம வில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸுன்றது இல்லை. ஒன்லி வேர்ப்ஸ் தான், அந்த வேர்ப்ஸை வச்சு தான் அந்த ஃப்யூச்சர் டென்ஸாக இல்லையான்னு தெரியணும். அதே மாதிரி வுட்டு ஷுட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டுருக்கு. அதாவது ஷுட்டு தான் நிறைய கிராமரியன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ சில சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஐ வுட் லைக், ஐ வுட் ப்ரிஃபர்ன்றதெல்லாம் இப்போ காமனாக இருக்குது. அதே மாதிரி எல்வாயே நிறைய பேர் விட்டுக்கிட்டே வராங்க மாடர்ன் இங்கிலீஷில். இப்போ ட்ரைவ் ஸ்லோலி வராது, ஸ்பீக் லவுட்லி வரல. இப்போ ட்ரைவ் ஸ்லோ, ஸ்பீக் லவுடெல்லாம் காமன் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஆக்சிலரிஸ்லாம் கெட் டு வாண்ட்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம். லெட்ஸ் கெட் கோயிங், தேர் இஸ் அ டெண்டன்சி டு ட்ராப் த ஆக்சிலரி டூவும், அதை டூன்ற ஆக்சிலரி நம்ம விட்டுட்டு தான் வரும்.
வே யூ திங்க் யூ ஆர் கோயிங், வே டு யூ திங்க் யூ ஆர் கோயிங்னு நம்ம சொல்கிறது இல்லை. இப்போ ஓல்டு ஃபேஷன் இங்கிலீஷில் டியூ வந்து பக்கத்துலேயே டூ வரும், த மணி வாஸ் டியூ டு ஹிம்னு. ஆனால் இப்போ வந்து அந்த டியூ டு வந்து ஒரு காம்பவுண்ட் ப்ரொபோசிஷனாக டியூ டு ஹார்ட் ஃபெயிலியர் ஹீ டைடுன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ப்ரிஸ்கிரிப்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் கிராமரை பார்த்திங்கன்னா அது வந்து லாங்குவேஜ் யூசேஜில் வரக்கூடிய 2 விஷயங்கள். இப்போ ப்ரிஸ்கிரிப்டிவ் கிராமர் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணணுன்றதை பற்றி தான், அதாவது கரெக்ட் யூசேஜை சொல்லிக் கொடுக்க ஒரு விஷயம். டிஸ்கிரிப்டிவ் கிராமர்ன்றது எப்படி அந்த மொழியை நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோன்றது தான், எப்படி யூஸ் பண்ணணுன்றது சொல்லித்தராது. இப்போ ஒரு டிஸ்கிரிப்டிவ் கிராமரியன் வந்து இது கிராமட்டிக்கலி கரெக்டுன்னு எப்போ சொல்லுவாருன்னா, ஒருத்தர் அந்த கரெக்டான ஃபார்மில் பேசுனா சொல்லுவார். ஆனால் ப்ரிஸ்கிரிப்டிவ் கிராமரியன் என்ன தெரியுமா சொல்வார், அந்த ரூல்ஸ் படி அதை பேசினா தான் அந்த சென்டென்ஸ் கிராமட்டிக்கலி கரெக்டுன்னு அக்செப்ட் பண்ணுவார். இப்போ மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து டிஸ்கிரிப்டிவாக தான் இருக்கணும், ப்ரிஸ்கிரிப்டிவாக இருக்கக்கூடாது. ப்ரிஸ்கிரிப்டிவ்னால் இந்த ரூல்ஸ் இப்படி இப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. இப்போ டாக்டர்ஸ்லாம் இந்த மருந்து வியாதி கேடுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி. ஆனால் என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, ஸ்டடி ஆஃப் கிராமரில் 5 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது. அது என்னென்னா மார்ஃபிம், வேர்டு, ஃப்ரேஸு, க்ளாஸு, சென்டென்ஸு. அப்போது கிராமர்ன்றது என்னென்னா ஃபோனாலஜி, சவுண்டுலேயோ செமெண்டிக்ஸ் மீனிங்லேயோ தான் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது கிராமருடைய அந்த ரூல்ஸ் எல்லாம் படிக்கணுன்னா அந்த வேர்ட்ஸ் இல்லைன்னா மார்ஃபிம்ஸு இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு மீனிங்ஃபுல் அர்த்தமுள்ள வாக்கியத்தை ப்ரொடியூஸ் பண்ணாதான் அது இலக்கணம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.